அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஃபோடோன் டிவி நேர்களே, உலகத்தில் மனிதர்கள் வாழ்கிற நேரத்தில் வந்து பேசுகிற நானும் சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி, வாழ்க்கை வந்து மேடு பள்ளம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லைஃப்பில் விஷயங்கள் அமையும். இதன் அடிப்படையில் நான் இப்போ வந்திருக்கிறது வந்து தென்னக்கும்புரு முகமது அஷ்ரஃப்னு சொல்லக்கூடிய அஷ்ரஃப் அங்கிளை நான் சந்திக்க வந்த விஷயம் வந்து இவர் 10 வருஷம் கத்தாரில் இருந்து 10 வருஷங்களுக்கு மேலே கத்தாரில் இருந்து ஒரு மனுஷன் அரபு நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறது வந்து தன்னுடைய குடும்பத்துடைய பாரத்தை சுமக்கிறது. அப்படி போன மனுஷன் வந்து இவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்களுடைய தேவைகள் வீடு கட்டணும், மண் வீடு தான் இருந்துச்சு, இதை மாதிரியான நிறைய பாரங்கள் நிறைய சுமைகளோட வந்து கட்டாருக்கு போனார். பெய்த்தடத்தில் வந்து இப்போ 10 வருஷங்களாக அங்கே வேலை பார்த்துட்டு திடீர்னு இவருக்கு வந்து கிட்னியில் வந்து டிசீஸ் ஒன்று அங்கே ஏற்பாடுது. நிறைய வருத்தங்களை ஃபேஸ் பண்ணுறாரு. கட்டார்லேயும் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டு அங்கேயும் சில ட்ரீட்மெண்ட்கள் பண்ணப்பட்டதுக்கு பின்னால் அங்கே தாக்கு பிடிக்க, அதாவது அங்கே அதிகமான ஒரு செலவுன்றதால வந்து அவங்க ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வச்சுக்கிறாங்க. ஸோ சுமந்துட்டு போன சுமைகளை கட்டாரில் இறக்கி வைக்காமல் அந்த சுமைகளோடு அவர் திரும்பவும் ஸ்ரீலங்காவுக்கு வந்துக்கிறாரு. இப்போ தன்னுடைய குடும்பத்தை மட்டும் இல்லாமல் தன்னையும் ஒரு சுமையாக நினச்சி கொண்டு அவரையும் சேர்த்து சுமந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் வந்து வேறு வழி இல்லை. என்னென்னு சொன்னால் அவரோட குடும்பத்தை அவர் தான் பார்த்து கொண்டார். ஸோ இன்றைக்கி அவரை பார்த்து கொள்றதுக்கு வந்து அவர் எங்களோட உதவியை நாடுறாரு. மண்ணில் உள்ளவருக்கு இரக்கம் காட்டுங்கள், வில்லில் உள்ளவர்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுறன்னு சொல்கிறது வந்து ஹதீஸ். ஸோ நாங்கள் எங்களால் ஏழுமான விஷயங்களை நாங்கள் பூமியில் உள்ளவங்களுக்கு செய்கிற நேரத்தில் வந்து விண்ணில் உள்ளவங்கன்னு சொல்கிற அல்லா படித்த ரப்போடைய ஹெல்ப்பும் வந்து எங்களுக்கு வந்து சேரும். இப்போ இவரோட சிச்சுவேஷன் என்னென்னு சொன்னால் கட்டாரில் இருந்து வந்து 5 மாதங்கள். அப்போ இந்த 5 மாதமாக வந்து ஸ்ரீலங்காவில் ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டு இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இப்போ கட்டார்லேருந்து வார ஒருத்தர் வந்து கட்டாரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற அந்த கோடிக்கணக்கில் வந்து சல்லி எடுத்துகிட்டு வரது இல்லை, கொண்டு வர சல்லி வந்து 1 மாதத்துலேயே போயிடும், செலவழிச்சிடும், ரைட்? அப்போ இந்த 5 மாதத்தில் வந்து இவருக்கு ஒரு கிழமையில் வந்து 30,000 ரூபா செலவு போகுது. கிழமைக்கு ரெண்டு ட்ரிப் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டி வந்து இருக்குது. அது எப்படியாவது என்ன செய்கிறதுக்கு, டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு கிழமைக்கு 15,000ன்னு சொல்லி கிழமையில் 2 நாள் 30,000, மாதத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ தனி மனிதன், அதாவது அவர் சுகமில்லாத நிலைமையில் வந்து இவருக்கு அதை ஃபேஸ் பண்ணி கொள்ளலாம். கிட்டத்தட்ட 5 மாதத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு செலவுண்டை வந்து இவர் ஃபேஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ இதுக்கு ஃபுல் ஸ்டாப் ஒன்று வைக்கிறேன்னு சொன்னால், இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாக க்யூர் பண்ணணும்னு சொன்னால் 2 கிட்னியில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் இல்லையா? கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். எதை செய்கிறேன்னு சொன்னாலும் பெரிய அளவில் வந்து செலவு போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைஞ்சது வந்து ஒரு 60 லட்சம் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் இவர் 60 லட்சம்னு சொல்கிறாரு. ஆனால் 60 லட்சம் வந்து போகும். ஏதோ ஒரு 60 லட்சம் இருந்துச்சின்னு சொன்னால் இவங்களுக்கு அடுத்த கட்டமாக ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தகவலை கொடுத்தேன்னு சொன்னால் அவங்க அல்லாத ஒரு கிட்னி ஒன்று தேடுவாங்க. ஒரு மனிதனுடைய ஒரு பாடி பார்ட், ரைட்? அது 2 கிட்னி ஃபெயில் ஆகிற நேரத்தில் வந்து அவர் மனதளவுலையும் வந்து நிறைய உடஞ்சி போயிட்டு இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவரை நம்பின ஒரு குடும்பம் அவருக்கு இருக்குது. ஸோ மெயின் அஸ்திவாரத்துக்கே ஒரு பிளவு வார நேரத்தில் வந்து அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு உணரலும்னு நான் நினைக்கிறேன். கல்யாணம் முடிச்சு கொடுக்க ஒரு பொம்பளை புள்ளி ஒன்றும் இருக்குது. ஸோ குடும்பமே வந்து இவரை நம்பி தான் ஈக்கிறாங்க. சரியா? 3 பெண் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு கரை சேர்த்தினவர். இப்போ இவரை கரை சேர்க்கிறது வந்து எங்களோட பொறுப்பாக இதே. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நான் இவருடைய நிறைய விஷயங்களை நான் போடுறேன். இவரோட கிளினிக் புக், சரி, ஆரம்பத்திலிருந்தே இவர் எடுத்த ட்ரீட்மெண்ட், இவரோட கிளினிக் புக், இதை மாதிரியான விஷயங்கள் நான் நீங்கள் வந்து நேரில் பார்த்து அவரை சந்தித்து மிச்ச நேரம் பேசினதுக்கு பின்னால் தான் நான் இந்த வீடியோவை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து இவருக்கு உதவி செய்யக்கூடியவங்க வந்து இவரோட பேரோட வந்து இதில் நான் காட்டக்கூடிய அக்கௌண்ட் நம்பர், இது மட்டும்தான் இவரோட அக்கௌண்ட் நம்பர். இவரோட இதில் இந்த வீடியோவில் வரது இல்லாமல் வேறு எந்த அக்கௌண்ட் நம்பரோ வேறு எந்த பேர்லேயுமே யாரும் வந்து இவரோட பேரில் வந்து பணம் சேகரிக்க மாட்டாங்க, ரைட்? இவரோட இந்த தேவைக்கு வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான். உங்களால் உதவி பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் ஏழுமான தொகை 60 லட்சம்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு கணக்கு. ஒரே இதில் பார்க்குற நேரத்துலாங்க, ரைட்? ஒருத்தர் இருக்கிற மாதிரி 500 ரூபா, 1000 ரூபாய், 5000 ரூபான்னு நிறைய பேர் சேர்ந்து உதவி செய்கிற நேரத்தில் வந்து அது 1 நாள் 2 நாளில் சேர்க்கக்கூடிய ஒரு சின்ன தொகையாக மாறும். இதில் அவரோட கான்டாக்ட் நம்பரையும் போட்டிருக்கிறேன், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் போட்டிருக்கிறேன். அவரை கான்டாக்ட் பண்ணி பேசக்கூடிய ஆக்கள் அந்த டெலிஃபோன் நம்பரில் வந்து அவரை டிரெக்டாக தொடர்பு கொள்ளையிலும். ஜஸாக்கல்லா ஹைரன். ஏழுமான சப்போர்ட்ஸை தாங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பார்க்குற மக்களும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஜஸாக்கல்லா.